தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வங்கதேசத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஏற்பட்ட கலவரம் இன்னும் அடங்கியவாடில்லை. அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக எழுந்த கிளர்ச்சி பெரும் கலவரமாக வெடித்ததில் ஹசீனா பதவியை துறந்து நம் நாட்டில் தஞ்சம் புகுந்தார். தொடர்ந்து இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் நியமிக்கப்பட்டார். அப்போது முதலே அங்குள்ள இந்துக்கள் மீது தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. அந்நாட்டில் சிறுபான்மையினராக உள்ள இந்து, புத்த மதத்தினர், கிறிஸ்தவர்கள் மீது அங்கு பெரும்பான்மையாக உள்ள இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் மத ரீதியிலான பாகுபாடு காட்டி அவர்களை தாக்கி வருகின்றனர். கடந்த ஓராண்டில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட கலவரங்கள் நடந்துள்ளன. இவை அனைத்திலும் குறிப்பாக இந்துக்கள் தாக்கப்பட்டனர். இந்த கலவரங்களில் இந்துக்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டதுடன் 50 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த 30 நாட்களில் இதுவரை 10 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கடைக்காரர், தொழிலதிபர், தினக்கூலி தொழிலாளி என பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வந்த இந்துக்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டனர். இந்த சம்பவங்களுக்கு அங்கு வசிக்கும் சிறுபான்மை கூட்டமைப்பினர் கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் வங்கதேசத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள நகாவன் மாவட்டத்தைச் சேர்ந்த மிதுன் சர்கார் என்ற 25 வயது இந்து இளைஞர் திருட்டில் ஈடுபட்டதாக கூறி ஒரு கும்பல் அவனை துரத்தியது. பெரும் கூட்டம் தன்னை துரத்தியதால் உயிருக்கு பயந்து ஓடிய சர்கார் தண்ணீர் நிரம்பிய குட்டையில் குதித்தார். அப்போது அதே குட்டையில் மூழ்கி மூச்சு திணறி இறந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சர்காரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். கடந்த 30 முதல் 35 நாட்களுக்குள் இதுவரை 10 இந்துக்கள் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒரு இந்து இளைஞன் துரத்தப்பட்டதில் குட்டையில் விழுந்து பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளன. எங்கள் மீது குறிவைத்து தாக்குகின்றனர். எங்கள் சொத்துகள் பறிபோவதுடன் உயிருக்கே உத்தரவாதமில்லாத நிலை நிலவுவதாக அங்குள்ள இந்துக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல்களுக்கு இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் மத சிறுபான்மையினரை பாதுகாக்க முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளன. வங்கதேசத்தில் இன்னும் சில நாட்களில் புதிய அரசை தேர்ந்தெடுப்பதற்கான பொது தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அங்கு நாளுக்கு நாள் கலவரம் அதிகரித்து வருவது அங்கு வசிக்கும் மத சிறுபான்மையினரிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.